கால் ஃபார் ஆம்புலன்ஸ். இப்போ ஆம்புலன்ஸ் கூப்பிடு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் கூப்பிட சொல்லு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுன்னு சொன்னதுக்கப்புறம் டேஞ்சர்லாம் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுறோம். காலையும் பிஞ்ச் பண்ணி பார்க்குறீங்க. இந்த ரெஸ்பான்ஸ் இப்போ கால் மட்டும் போதும். காலை பிஞ்ச் பண்ணி பார்க்குறீங்கன்னா நம்ம நிறைய எடுத்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? கையை மெல்லமாக சப்போர்ட் பண்ணி கழுத்து தாடையை தூக்கணும். தூக்குனோடனே என்ன ஆகும்னா நாக்கு உள்ள மாட்டி இருக்குது. ஏதாவது குப்பை செய்தி கேட்கும் என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டா நாக்கு தான் டேஞ்சர். ஸோ அதை ரிலீஸ் பண்ண என்ன பண்ணணும்? தூக்கும் போதே சில பேர் என்ன பண்ணுவாங்க? மூச்சு விட அப்படி விடலைன்னா நம்ம என்ன பண்ணோம்? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்த என்ன பண்ணணும்? அது எப்படி பார்ப்பீங்க? லுக் லிசன் ஃபீல். சுதான காற்று வருதான்னு பார்க்குறோம். லங்ஸ் மூவ் ஆகுதான்னு பார்க்குறோம். மூவ் ஆகலை. அடுத்து என்ன பண்ணணும்? அது மூக்கே மூடுது. சுவாசம் கொடுக்கும்போது மூக்க மூடும். ஏன் மூடுறோம்? வெரி குட். அது தொடர்ந்து இருந்தால் லங்ஸுக்கு போகாது. மூக்கு வழியாக வெளியே வரும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? கால் ஃபார் ஆம்புலன்ஸ். டேஞ்சர் இருக்கான்னு பார்க்குறோம். தோலை தட்டுறேன். வெரி குட். அப்புறம் இப்படி ரிலீஸ் பண்ணாலே போதும். இப்படி ரிலீஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? சர்க்குலேஷன் லுக் லிசன் ஃபீல் பார்க்குறோம். இல்லை அடுத்தது 2 விரல வச்சு இதே துடிப்பு இருக்கான்னு பார்க்குறோம். இல்லைன்ற உடனே அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா அவர் ரெக்கவரி பொசிஷனை பண்ணுறோம். அது என்னன்றது கடைசி சொல்லுவோம். ரெக்கவரி பொசிஷன் 3 பொசிஷன் இருக்குது. அது ஏதாவது பொசிஷனில் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம்னா செயற்கை சுவாசம். செயற்கையாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஹேண்ட் ஜாம் ஆகிட்டு இருக்கக்கூடிய லங்ஸ். ஸோ எல்லாரோட ஹார்ட்டோட சைஸ் என்ன? கை வெள்ள மடக்கலாம். இப்போ நான் என்னாச்சு? சோக் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைச்சா திருப்பி அது பம்பிங் இருந்துச்சு. பம்பிங் நம்ம என்ன பண்ணுறோம்? ரீஸ்டார்ட் பண்ணுறோம். பட் எடுத்தோடனே பம்பு கையில் பண்ணலாம். இதை செக் பண்ணுறது பேராமீட்டரை டக்குன்னு செக் பண்ணணும். இது எவ்வளோ நேரம் பண்ணணும்? இது எல்லாமே 2 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா மூளைக்கு பிளட் போகலன்னா மேடம் சொன்ன மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்கலாம், இறந்து விடும். உலகத்தில் எந்த கண்ணு மூக்கு காது எல்லாமே இப்போ வந்து சர்ஜரி பண்ண முடியும். பட் பிரெயினில் இருக்கக்கூடிய செல் போச்சுன்னா திருப்பி கொண்டு வர முடியாது. அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எய்டோட கடமை என்னென்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதே மாதிரி சப்போர்ட். ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அந்த உயிரை பண்ணிடணும். அந்த உயிரை 99% நீங்கள் காப்பாற்ற முடியும் அப்படின்றத. ஓகே மேடம், ரெடி? இவங்களுக்கு முதல்ல என்ன ரொம்ப பாராட்டு சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ ஜென்டில்மேன் இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டாக வந்து யாரு? ஆர்வம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆர்வம் மட்டும்தான் வேணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துலாமா? எஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் மேடம். ஸோ என்ன பண்ணோம்? வெரி குட், வெரி குட். அடுத்தது வந்து அவர் ஷோல்டர் தட்டணும். தட்டிட்டு ஏன் நம்ம தட்டணும்? அந்த அதிர்வுலே எல்லாம் சில சின்ன மயக்கத்தில் இருந்தால் கூட கம்பேர் அதோட நம்ம ப்ராசஸ் முடிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பொசிஷன்? அடுத்தது லுக் லிசன் ஃபீல். அடுத்தது வந்து மூச்சு வரல. இது செக் பண்ணி அதான் சார் சொல்லிட்டேன். ஹார்ட் பீட் இல்லை. இப்போ என்ன அர்த்தம்னா ஹார்ட் பம்பிங் இருந்துச்சு. இப்போ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களோட முட்டியில் போகணும், முட்டிக்கால் போகணும். ஓகேங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் உங்களால் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா 5 சென்டிமீட்டருக்குள்ளே நம்ம அழுத்தம் போகும். இந்த ரிப் இந்த இடத்துல மட்டும்தான் சாஃப்ட் போனாக இருக்கும். படிச்சிருக்கலப்போ சயின்ஸில். ஸோ இது ஐடென்டிஃபை நம்ம ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். இந்த இடத்துல அந்த போன் வந்து இதோட எப்படி படிச்சிருக்காங்க. இங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு இங்கே மட்டும் ஆர்டிகிட்டு. ஸோ அதனால் வந்து அது ஸ்ப்ரிங் மாதிரி ஒர்க் பண்ணணும். ஓகே ரைட் மேடம். அது கம்ஃபர்டபுள் மெல்லமாக பண்ணுங்கள். பொசிஷன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட ரைட் ஹேண்ட். ஓகேங்களா? ரைட் ஹேண்டில் ஒரு விரல், லெஃப்ட் ஹேண்டில் 2 விரல் பக்கத்தில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் அது கையை ஓகே ஒரு விரல் கையை எடுத்துட்டு பேங்கில் டேக் பண்ணிக்கோங்க. நம்மளோட நகம் பேங்கில் யாருமே அதை கிழிச்சிருக்கணும். ஓகே வெரி குட். நான் ஓப்பன் 1 2 3 4 5. இன்னும் அழுத்தம் 10.
லைட் எரியணும். ஓகே, ஆல் லைட்ஸ் மீன்ஸ் தட் இஸ் கரெக்ட். One and two and three and the and இருக்குனா அந்த compression release பண்ணும். Yes. 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27. Good. இப்போ ஃபர்ஸ்ட் மூச்சு கொடுத்து கம்ப்ரஷன் கொடுக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ரஷனே கொடுத்துருங்க. சரிங்களா? அப்படின்னா திருப்பி அடுத்து எப்படி எப்படி பிரீதிங் ஃப்ரீயா உட்காருங்க. மூச்சு கொடுங்க. அப்படியே ஊதுனா காத்து போகாது. நம்ம என்ன பண்ணோம்? இல்லைன்னா க்ளோஸ்ல தான் நீங்க ஊதுற காத்து உள்ள போகாது. உள்ள போனா என்ன பண்ணோம்? காடை போல. அதாவது நீங்க மூச்சு கொடுக்கும்போது நீங்க ஊதுற காத்து சீல் பண்ணும். கரெக்டான வெளியே போடு காத்து. காத்து கரெக்டாக உள்ள வரும். நல்லா ட்ரை பண்ணுங்க. ஹெட் டில்ட் பண்ணணும். கரெக்ட். இப்போ கரெக்டாக இருக்கு. வெரி குட், சூப்பர். இப்போ கை எடுத்துங்க. ஒரு 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 மூச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே. ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கா? ஓகே, குட். எஸ். நெக்ஸ்ட் பர்சன் வாங்க. நெக்ஸ்ட் பர்சன். ஸோ ஒவ்வொருத்தரும் வரும்போது நான் வந்து என்ன